இல்லை, கையில் தான் சேர்ந்து தண்ணி குடிச்சாகணும். அப்போ பானை என்கிற தண்ணீரை நகர்த்த தெரிந்த ஒரு பொருளை கண்டுபிடித்தது உலகத்தின் பெரிய புரட்சி என்பதை நீ மனசில் வச்சுங்க. தமிழுக்கு இருக்கிற சிறப்பு ஒரு சிறப்பு என்ன தெரியுமா? இந்த பானையை செய்த குயவன் இருக்கால, குயவன், அந்த குயவனை கடவுளுக்கு சமம் என்று சொன்ன ஒரே மொழி இந்த தமிழ் தான், வேறு மொழி இல்லை. ஏன்னா களம் செய்யும் கோவே என்று சங்க இலக்கியம் பேசுது. பாலகிருஷ்ணன் தன்னுடைய சங்க இலக்கியம் பற்றிய பதிவுகளில் இந்த களம் செய்யும் கோவே என்பதை ஒரு தனி நாளாக பேசியிருப்பார். கோன்னா மன்னன் அர்த்தம், இன்னொன்று ராஜான்னு அர்த்தம். களம் செய்கிற ஒரு இன்னைக்கு தேதிக்கு குயவர்கள் சர்வீஸ் கம்யூனிட்டி இல்லையா, சர்வீஸ் காஸ்ட், அவங்க சேவை சாதிகள் கேட்டகரிக்குள்ள வருவாங்க. இன்னைக்கு தேதிக்கு அவர்களை கடவுளுக்கு சமம் என்று சொன்ன மொழி தமிழ் என்ற பெருமிதம் உங்களுக்கு அவசியம் வேண்டும்.